Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வறுத்து அரைச்ச கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது கொஞ்சம் டிஃபரண்டா செய்ய போறேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொள்ளு ரசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொள்ளு வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் எதுவுமே சேர்க்க கூடாது. சேர்க்காம கொள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் கொள்ளு அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் அந்த ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடுங்க. இப்போ நான் இன்னைக்கு 4 பேருக்கு ஆகிற மாதிரி செய்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கொள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொள்ளு வெடிக்கும். அப்போனாலும் நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கொள்ளு வறுத்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆற விட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரஃபாக ஒரு பிடி பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பான பவுடராக பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 காஞ்ச மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. அப்போனா அந்த கொள்ளு ரசம் டேஸ்ட்டே போயிடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு கரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்ல கனிஞ்ச பழமாக ஒரு பெரிய பழம் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த கரைசல் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. இந்த ரசம் சளிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் அடிக்கடி. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையை விட்டு நல்லா மைய கரைச்சிக்கலாங்க. தக்காளி நல்லா பொடியை நறுக்கிக்கங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கொரகொரப்பான பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ரசம் தாளிச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் சூடான பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு இப்போ கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வர டைமில் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இந்த ரசத்துக்கு. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் அந்த கலருக்காக. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா நுரக்கட்டி லேசாக கொதி வரும்போது நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டி லைட்டாக நடுவில் மட்டும் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.